ஏமன் அன்சார் அல்லாஹ் இயக்கத்தை அங்கீகரிக்க தயார். அமெரிக்காவின் சமாதானத்தை நிராகரித்த ஹவுதி படை. ஏமன் நாட்டில் தொடங்கிய உள்நாட்டுப் போரில் தலைநகர் சனா உள்ளிட்ட பெரும்பகுதிகளை ஹவுதி படைகள் கைப்பற்றின. ஏடன் உள்ளிட்ட சில நகரங்களை ஐக்கிய அரபு அமீரகம் சவுதி ஆதரவு ஆட்சியாளர்கள் வசம் உள்ளது. இதனிடையே ஒட்டுமொத்த ஏமனையும் ஆட்சி செய்யும் உரிமையை ஹவுதிகளுக்கு வழங்க தயார் என்ற வாக்குறுதியை அமெரிக்கா அளித்துள்ளதாக ஏமன் ஹவுதி படைகளின் அரசியல் குழு தலைவர் ஹிசாம் அல் ஆசாத் தெரிவித்துள்ளார். இதற்கு பதில் உதவியாக காசா விவகாரத்தில் ஹவுதிகள் தலையிடக்கூடாது என்றும் இஸ்ரேல் செல்லும் கப்பல்களை தாக்கக்கூடாது என்றும் அமெரிக்கா நிபந்தனை விதித்ததாக அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் இந்த நிபந்தனைகளை ஏமன் ஹவுதி படைகள் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். பாலஸ்தீனியர்களுக்கான போராட்டம் அவர்களுக்கு விடுதலை கிடைக்கும் வரை ஓயாது என்று குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேல் செல்லும் கப்பல்களையும் அமெரிக்கா பிரிட்டன் கப்பல்களையும் ஹவுதிகள் தாக்குவதால் செங்கடலில் 50% போக்குவரத்து குறைந்துள்ளது. இதனால் சுமார் $1 டிரில்லியன் வர்த்தகம் முடங்கியுள்ளது. அதாவது 84 லட்சம் கோடி ரூபாய் முடங்கியுள்ளது. இது மட்டுமின்றி இஸ்ரேலின் ஈழத் துறைமுகம் மூடப்பட்டுள்ளது. அமெரிக்க ஆதரவு எகிப்து தனது சூயஸ் கால்வாய் வருமானத்தை இழந்துள்ளது. ஹவுதிகளை தடுக்க அமெரிக்கா கூட்டு கடற்படை செங்கடலில் குவிக்கப்பட்ட நிலையில் அவர்களால் தாக்குப்பிடிக்க முடியாமல் போர்க்கப்பல் ஒன்று திரும்பிச் சென்றது. இதனால் அமெரிக்காவை இதுநாள் வரை நம்பி வந்த உலக வர்த்தக கப்பல் நிறுவனங்கள் தங்களது பாதையை ஆப்பிரிக்காவின் நன்னம்பிக்கை முனை வழியாக திருப்பிவிட்டன. இது சர்வதேச அரசியலில் அமெரிக்காவின் கை பலவீனமடைந்திருப்பதை காட்டுவதாக அமைந்துள்ளது.